ஜீவாத்மாக்கள் உயிர். இந்த பக்கம் சி வா, இந்த பக்கம் ந ம. சி என்பது சிவனை குறிக்கும், வா என்பது சக்தியை குறிக்கும், ஆக மொத்தம் இறைமையை குறிக்கும். ஆச்சா? இது இந்த பக்கம் ந ம. ந என்பது நான் என்கிற ஆணவத்தை குறிக்கும், ம என்பது அனைத்து மாய மும்மலங்களையும் குறிக்கும். புரியுதா? நீங்கள் பல்வேறு மாயைகளில் சிக்கி சுழன்று கொண்டிருக்கிறீர்களே, இதை குறிக்கும். இப்போ இந்த பக்கம் சிவா, இந்த பக்கம் நம, நடுவில் இருப்பது நாம் யார். அப்படி என்றால் இறைவன் உங்களுக்கு ஒன்றை சொல்றான், தெளிவா சொல்றான். இதை புரிந்து கொண்டால் போதும். யாருடைய மண்டை ஓட்டையும் எடுத்து பிரித்து அவர் ஒரு எழுத்தாணி மாதிரி ஒன்று எடுத்து 700 கோடி மக்கள் இந்த மண்ணில் இருக்கான், இல்லை இப்போ 800 கோடின்றான் உலகம் பூரா. 800 கோடி மக்களையும் ஆண்டவன் படைத்திருக்கிறானே, அவன் வந்து ஒவ்வொரு மண்டையிலும் இப்படி இப்படி இருக்கிறான் நீ அப்படின்னு எழுதி அனுப்பலை. ஒவ்வொரு மனிதனையும் இறைவன் சுதந்திரமாக படைத்திருக்கிறான். முழு சுதந்திரத்தை கொடுத்தவன் யாரானா இறைவன் தான். We are born free. முழு சுதந்திரம் நமக்கு. பட் we are in chain. ஆனா நம்ம 1000 சங்கிலி போட்டு உட்கார்ந்து போட்ட சங்கிலி அனைத்தும் நாம் நம்முடைய செயல்களாலே தவிர ஆண்டவன் போட்ட சங்கிலி எதுவுமே கிடையாது. புரியுதா? அப்போ சுதந்திரமாகத்தான் நம்ம படைத்தான். படைத்தவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றிலும் உயர்ந்ததாக இந்த மனிதனை நாம் படைத்திருக்கிறோமே, அவனுக்கு எதையாவது செய்ய வேண்டும்னு யோசிக்கிறான். யோசிச்சுதான் 6வது அறிவு, பகுத்தறிவுன்னு ஒன்று கொடுத்துட்டான். அந்த படைப்பு கடவுளுடைய பணி அதோடு முடிந்து விட்டது. பகுத்து அறிவது எது நன்மை எது தீமை என்று பகுத்து அறியக்கூடிய அறிவை நம்ம கொடுத்துருக்காங்கல்ல. கள்ள குடிச்சா உடம்பு கெடும் தெரியாத நமக்கு, ஆனா போய் குடிக்கிறோம். அடுத்தவன் மனைவியின் மீது ஆசை வைத்தால் அசிங்கப்படுவோம், அழிந்து போவோம் தெரியாத நமக்கு. அது பாவகாரியம் என்று புரியாத நமக்கு, ஆனா அந்த வேலையை தான் செய்யறோம். திருடணும், அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறோமே, இது ரொம்ப தவறு நமக்கு தெரியாதா? புத்தி சொல்லலையா? சொல்லும், தெரியும், ஆனா அதான் செய்யணும். அப்போ எது சரி எது தவறு என்று பகுத்து அறிவதற்கு இறைவன் உனக்கு பகுத்தறிவை கொடுத்து விட்டான். இதில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து நடப்பதாக இருந்தால் நட, தவறுகளை மட்டுமே தொடர்ந்து செல்வதாக இருந்தாலும் போ. அதற்கான கர்ம வினையை அனுபவி. புரியுதா? இந்த பக்கம் சிவா, இந்த பக்கம் நம, நடுவில் இருப்பது யா. இந்த யா என்கிற உயிர் நம என்கிற ஆணவத்திலும் மாயையிலும் மூழ்கி வாழ்வை அழித்துக் கொள்வதா, அல்லது இறைமையோடு இரண்டர கலந்து வாழ்வை மேன்மைப்படுத்துவதா என்பதை உங்களிடமே கொடுத்திருக்கிறான் இறைவன். இதன்படி வாழ பழகினால் இழந்துவிட்ட பண்பாடு அனைத்தையும் மறுபடியும் மீட்டுருவாக்கம் நம்மால் செய்ய முடியும். நன்றி.